Queen Bee Paradise தமிழ். இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 15 சூப்பரான கிச்சன் ஆர்கனைசிங் ஐடியாஸ் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ஐடியாஸ் எல்லாம் மாடுலர் கிச்சன், நான் மாடுலர் கிச்சன், ஓப்பன் கிச்சன், சின்ன கிச்சன் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஐடியாஸாக இருக்கும். இதில் வந்து நம்மளே செய்கிற மாதிரி DIY ஆர்கனைசர்ஸ் கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிச்சன் சின்னதாக இருக்குது, நிறைய ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 3 டயர் ரேக் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா திங்ஸை ஒரு சின்ன இடத்துல வச்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கு, நல்ல வெயிட்டாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்குது, குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து கீழே இந்த மாதிரி வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தரையில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நகர்த்தி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸாக இருக்கும். இதில் வந்து வெங்காயம், தேங்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாத்திரங்கள் அடுக்கி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம். கீழே வந்து பவுல்ஸ் எல்லாம் கூட அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி நெஸ்டட் பவுல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பாத்திரங்கள் வந்து இந்த ஒரே ரேக்கில் நம்மளால் அடுக்கிக்க முடியும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் பவுல்ஸ் வச்சுருக்கேன். அப்புறமா வந்து டம்ளர்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நிறைய பொருள் வந்து ஒரே ரேக்கில் நம்மளால் அடுக்கிக்க முடியும். கிராசரிஸ் எல்லாம் கூட டப்பாவாக வச்சு நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரேக்கோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் 1500 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் மீஷோவில் பார்த்தீங்கன்னா 840 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் பாதி விலைக்கு நம்மளுக்கு கிடைக்குது. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் சொந்த யூஸ்க்கும் இது வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மார்ஜின் வச்சு நீங்கள் அதிக லாபத்துக்கு இது விற்கணுன்னா கூட இந்த ப்ராடக்ட் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் செட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வருது, அதுக்கப்புறம் 3 பாஸ்கெட் வந்து நம்மளுக்கு வருது. அதை வந்து இப்படி நம்ம மாட்டிக்கணும். சின்னது, மீடியம், பெருசு அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் ஸ்டோர் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. இது வந்து அமேசானில் 900 ரூபாய்க்கு இருக்குது. மீஷோவில் வந்து 600 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வயர் பாஸ்கெட்டு. இதுவும் வந்து ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே கருப்பு கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ரேக்கில் மாட்டி விட்டுட்டு நமக்கு டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நான் மாடுலர் கிச்சனில் கடப்பக்கல் ஷெல்ஃபு, காங்க்ரீட் ஷெல்ஃப்லலாம் இதை மாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய நான் மாடுலர் கிச்சன் ஆர்கனைசேஷனில் இது மாட்டி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப திக்காக இருக்கிற ஷெல்ஃபில் மாட்ட முடியாது. ஸோ 1 இன்ச் திக்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்டிக்கலாம். இதில் வந்து நான் டீ கப்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பிளேட்ஸ் கூட வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் பேக்கெட்டெல்லாம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கவுண்டர் டாப் மேலே இப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த டால்ஸ் ட்ராலி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நேரோவாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன இடத்துல நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நம்மளோட க்ளீனிங் சப்ளைஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா வெங்காயம், ஃப்ரூட்ஸு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சின்ன இடத்துல நிறையா பொருள் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது வந்து இந்த மாதிரி பீசஸாக வரும். இதை நம்ம அசம்பிள் பண்ணிக்கணும். இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் நான் மறுபடியும் இந்த வீடியோவில் காட்டலை. அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட கோடு, மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுடைய முதல் ஆர்டருக்கு 20% வரை, அதாவது 100 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். இதை நம்மளே செய்ய போகிறோம். நம்ம ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொம்ப குவிக்காக நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது அந்த பேக்கிங் மெட்டீரியலில் இந்த மாதிரி தெர்மோகோல் எல்லாம் வரும் இல்லைங்களா, இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டெப் ஆர்கனைசராக பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பீஸ் தெர்மோகோல் எடுத்துருக்கிறேன். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச் இருக்குது. லென்த்து பார்த்திங்கன்னா என்னோட ஷெல்ஃபுக்கு தகுந்த மாதிரி 13 இன்ச் அளவில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு மாஸ்கிங் டேப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஆர்கனைசர் ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து இப்படியே வச்சோம்னா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அது மட்டும் இல்லை, கரப்பாம்பூச்சி வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து கவர் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேப்பர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக வால் பேப்பர். நம்ம வந்து செவத்துலேயும் ஒட்டிக்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் மேலேயும் ஒட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது டிஐஒய் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். இதோட ப்ராடக்ட் கோடு கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை வந்து இந்த மாதிரி லேபிள் மாதிரி உரிச்சிட்டு நம்ம ஆர்கனைசர் மேலே ஒட்டிக்கலாம். சைடெல்லாம் கட் பண்ணி விட்டு கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி நீட்டாக ஒட்டிக்கலாம். நம்ம அவ்வளோதான், நம்ம ஸ்டெப் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் கவுண்டர் டாப் மேலேயே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிள் மேட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இதை வச்சுட்டு நம்மளோட ஸ்பைஸ் பாட்டில்ஸு, மசாலா பொடியெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். இதே ஆர்கனைசரை நம்ம ஷெல்ஃபுக்குள்ளே வச்சும் பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து 3 ஹைட்டில் வச்சுருக்கிறதால ஒன்று எடுக்கும்போது இன்னொன்று டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம வந்து நீட்டாக எடுத்து பயன்படுத்திட்டு மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பரான ஆர்கனைசர் இது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் ஹோல்டர். இதுவும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹோல்டர் தான். இதில் வந்து 2 கப் இருக்குது, கூடவே ஒரு ஃப்ரேமும் வருது. நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கப்பை தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். 2 ஹோல்டர் இருக்கிறதால ஒரு ஹோல்டரில் வந்து நம்ம ஸ்பூனு, ஃபோர்க்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இன்னொரு ஹோல்டரில் கேஸ் லைட்டர், விஸ்க்கு, பீலர், அந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நம்ம க்ளீன் பண்ணும்போது நகர்த்தணுன்னா இந்த ஃப்ரேம் பிடிச்சி இப்படி நகர்த்திக்கலாம். நம்ம வந்து ஹேங் பண்ணி வைக்கணுன்னாலும் ஹேங் பண்ணிக்கலாம். உங்கள் கிச்சன் சின்னதாக இருக்குது, இது கவுண்டர் டாப் மேலே வைக்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி எஸ் ஹுக்கை பயன்படுத்தி உங்கள் ஜன்னலில் வந்து இதை மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா ஸ்பூனு, லைட்டர், விஸ்கெல்லாம் வந்து டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கலாம். ஸோ கவுண்டர் டாப்பும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஆர்கனைசர் இது. இந்த ஹோல்டர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா இதே ஹோல்டரில் கத்தி போட்டு வைக்கிறது வந்து சேஃப் இல்லை. கத்தி தனியாக வச்சுக்கிறது தான் சேஃபு. அதுக்கு வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் நைஃப் ஹோல்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து செவத்தில் ஆணி அடித்து தான் மாட்டணும். ஆனால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. கத்தி, சிசரெல்லாம் அடிக்கடி காணாமல் போயிடும். ஸோ இதில் இருக்கும் போது வந்து சேஃபாக நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அடுத்த ஐடியா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில்ஸு, சிப்பரு, ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் வந்து சின்ன இடத்துல நிறைய எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சு அதுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஷெல்ஃபில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சின்ன இடத்துல நிறைய ஐட்டம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். மீதி ஷெல்ஃபை வந்து வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஓவர் த டோர் ஆர்கனைசர். இதுவும் ஸ்டீல் தான். மேலே வந்து கருப்பு கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டோரில் இப்படி மாட்டி பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு மாடுலர் கிச்சனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டோரில் மாட்டிட்டு இதில் வந்து நம்ம டிஃபன் பாக்ஸோட லிட்டெல்லாம் வந்து அடிக்கடி காணாமல் போயிடும் இல்லைங்களா. ஸோ அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மாடுலர் கிச்சன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஜன்னலில் மாட்டியும் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து தேன் பாட்டிலு அதெல்லாம் வந்து நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சோம்னா எறும்பு வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நம்ம இப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா எறும்பு வராது.
உங்களுக்கு சிங்க் பக்கத்தில் ஜன்னல் இருக்குது அப்படின்னா அந்த ஜன்னல் இப்படி மாட்டி விட்டுட்டு டிஷ் வாஷிங் லிக்விடு அப்புறம் க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் ஹோல்டர். நம்ம கவுண்டர் டாப் மேலேயே வந்து கப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி கலர் கலராக கப்ஸ் வந்து நம்ம மாட்டி டிஸ்பிளேயில் வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம 12 கப் வரைக்கும் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு 6 கப்பு தான் மாட்டி காமிச்சிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டர்டியாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணும்போது நகர்த்தி வச்சாலும் கப்பு வந்து கீழே விழுகிறதில்ல, நல்லா இருக்குது. இந்த கப் ஹோல்டர் கூடவே இன்னொரு ஆர்கனைசரும் செட்டாக வந்தது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கப்ஸும் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தெர்மோகால் பாக்ஸிங்கில் நல்லா சேஃபாக வந்து டெலிவரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த கப்ஸு. இந்த மாதிரி டெக்ஸ்சர்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு கப்பு ஒவ்வொரு கலரு. ஸோ 6 கப்பு 6 கலரில் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஆர்கனைசர் வந்து சப்பாத்தி கட்டை, சாப்பிங் போர்டெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்படி ஆணி அடித்து நம்ம செவுத்துலையும் மாட்டிக்கலாம். இல்லை எஸ் ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜன்னல்லையும் தொங்க விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சப்பாத்தி கட்டை, அந்த சப்பாத்தி உருட்டுறது, அதுக்கப்புறமா அந்த பூரி சப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற இடுக்கியை வந்து இதுலேயே மாட்டி வச்சுக்கலாம். ஸோ ஆர்கனைஸ்டாக ஒரே இடத்துல இருக்கும். நீங்கள் அடிக்கடி சப்பாத்தி பண்ண மாட்டீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிங் போர்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது இந்த ஆர்கனைசர். அந்த கப் ஹோல்டரும் இதுவும் வந்து ரெண்டுமே ஒரு செட்டாக ரொம்பவே ரீசனபிள் ரேட்டுக்கு நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அடுத்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மாடுலர் கிச்சனாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிளேட் ரேக் இருக்கும் இல்லைங்களா? இந்த ரேக்கில் வந்து நம்ம சின்ன சின்ன பிளேட்டெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது. நம்ம வச்சோம்னா உள்ளே போயிடும். மாதிரி சைடில் ஒரு சின்ன ட்ரே வச்சு அது வந்து நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஜிப் டை யூஸ் பண்ணி நம்ம கட்டினோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி நீட்டாக கட்டிக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன பிளேட்டெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பிளேட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி சைடில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிற இடத்த வந்து பெரிய பேனு, லிட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பிளேட் ரேக்கை வந்து நம்ம பிளேட்டும் வச்சுக்கலாம், லிட்டு, பேனெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஐடியா. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஷெல்ஃபில் கிராசரிஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் கருவேப்பிலை, ஒன்றில் பச்சை மிளகா, ஒன்றில் வந்து நம்ம இஞ்சி ஸ்டோர் பண்ணலாம். இல்லை நீங்கள் எலுமிச்சை மரம் நிறையா யூஸ் பண்ணுவீங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். இல்லை கொத்தமல்லி தலை ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பரில் ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதும் ஈஸி. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரே ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இது எல்லாமே பயன்படுத்திட்டு திருப்பி கொண்டு போய் வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு நல்ல ஆர்கனைசர், ஸ்பேஸ் சேவிங் ஐடியா, டைம் சேவிங் ஐடியாவும் கூட. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. இந்த லிட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுது, ஆனால் இது ஏர் டைட் லிட்டு கிடையாது. அது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது இந்த ப்ராடக்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்அப் ஐஸ் ட்ரே. ஜென்ரலாக நம்ம ஃப்ரிட்ஜில் கூடவே வர ஐஸ் ட்ரேயில் வந்து லிட்டு இருக்காது. இந்த ஐஸ் ட்ரேயில் பார்த்திங்கன்னா லிட்டு இருக்குது. அதனால் நம்ம ஏதாவது ஐட்டம் ஸ்டோர் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, கீழே வந்து இந்த மாதிரி பாப்அப் ட்ரே மாதிரி இருக்குது. கீழே வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஐஸ் ட்ரே இது. ஐஸ் க்யூபு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய ஐட்டம் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். கூடவே லிட்டு வரங்காட்டிக்கு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஓவர் நைட்டு ஃப்ரீஸ் ஆகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே இப்படி அமுத்தணும் அப்படின்னா அந்த ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துடும். நம்ம ஃபுல்லாக கீழே கவுத்தணும்னு அவசியம் இல்லை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு க்யூப் வந்து 1 ஸ்பூன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இது, பாப் அவுட் ஐஸ் ட்ரே.
நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய ஹோம் ஆர்கனைசிங் ஐடியாஸ், கிச்சன் ஆர்கனைசிங் ஐடியாஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் ஹோம் ஆர்கனைசேஷன் ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண கிச்சன் ஆர்கனைசிங் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.